ஓம் நமச்சிவாய். சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் வந்து பேசுகிறேன். இன்றோட 8வது நாள். 48 சிவலிங்கம் அமைக்க பீடம் அமைக்கும் பணிக்கு கட்டுமான பொருள் கேட்டு 122 அடி நீளத்தில் பீடம் அமைக்கும் பணிக்கு கட்டுமான பொருள் கேட்டு இன்னையோட 8வது நாள் ஆச்சு. ஒரு கல் மண் எம்சாண்டு எதுவும் வரல. ஒரு 5 மூட்டை சிமெண்ட்டுக்கு வேணால் பணம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒன்று மட்டும் புரியுது, சுயம்பா உருவாகிற கோயில்னால் கரெக்டான அந்த அமைப்பு, இந்த பாக்கியம் செஞ்சவங்க மட்டும்தான் இதில் ஒரு செங்கலாவது வாங்கி கொடுக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் தள்ளி போகுது. அந்த அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும், அதுதான் உண்மை. மற்றபடி நினச்சவங்கெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை 48 நாளுக்குள்ளே எது வரலைன்னா சிவன் நம்மளவே முழுமையாக கட்ட வைக்கிறாருன்னு அர்த்தம். அது எந்த வகையில் நடத்தி கொடுக்குறாருன்னு தெரியல. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த சொன்னதுனால 48 நாள் சேர்த்தணுங்கிற கடமையில் தினந்தோறும் பதிவிட்டுருக்குறோம். 8 நாள், இன்னும் ஒரு 40 நாள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். செங்கல் ஒரு 12,000 செங்கல், எம்சாண்ட் ஒரு 10 யூனிட்டு, கருங்கல் ஒரு 3000 கல், சிமெண்ட் ஒரு 95 மூட்டை இருந்தால் போதும். ஒரு 5 மூட்டை கூட வந்து கணக்கு வந்துருக்கு. 95 மூட்டை இருந்தால் போதும். இதை பார்க்குறவங்க அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். ஜிபே நம்பர் 99 43 47 29 39 ஒரே நம்பர் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களால் முடிஞ்ச ஒரு மூட்டைக்கு சிமெண்டோ அல்லது உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுங்கள். செங்கல் 12,000 கல், எம்சாண்டு 10 யூனிட்டு. தற்காலிக வேலைக்கு நிறைய மெட்டீரியல் தேவைப்படும். தற்காலிக வேலைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் சொல்லுங்கள். இல்லை வர சொன்னால் சொல்லுங்கள், நான் வர்றேன், இங்கே வசூல் பண்ணி தரேன்னா தாங்க. சிவன் ஆலயம் அமைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் நான் வர தயார், நேர்மையான வழியில். அதனால் எவ்வளவு வேணால் உழைக்க தயார். நீங்கள் கூப்பிடுங்க, யார்கிட்ட வேணாலும் வந்து கேட்கலாம், தப்பு கிடையாது. உன்னால் முடிஞ்சதை செய்யுங்க, முடியலன்னா விட்டுருங்க. இது வந்து சுயம்பா உள்ள ஆலயம். சிவன் வந்து உருவ நிலையில் இருக்கக்கூடிய ஆலயம். சுயம்பா இருக்கிற ஆலயனால் கொஞ்சம் மிகுந்த சக்தியுடைய ஆலயம். அதனால் இன்னும் ஒரு 40 நாள் யாருக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரில, நடத்துகிறவங்க நடத்திட்டும், இல்லை என்றால் நம்மளே நடத்துவோம் சிவன் வழியில். மீண்டும் நாளைக்கு வீடியோ பதிவிடுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள், அதை தான் என்னால் சொல்ல முடியும். செங்கல் 12,000 செங்கல், எம்சாண்டு ஒரு 10 யூனிட்டு, சிமெண்ட் ஒரு 95 மூட்டை, கருங்கல் ஒரு 3000 கல் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்ப்பீங்க, செங்கல் இன்னும் 2 அடி ஹைட்டு மேலே போகும். அதுக்கு மேலே பிளாட்டாக காங்கிரீட்டு போகும். இதே மாதிரி இதில் இந்த லைன் பார்த்தீங்கன்னா கருங்கல் ஒன்று 3 லைன் போயிடும். அதுக்கு மேலே செங்கல் 5 அடி ஹைட் போகும். அதுக்கு மேலே காங்கிரீட் வரும். இதில் இதுக்கு மேலே நான் சொன்னது போல் செங்கலுக்கு மேலே காங்கிரீட்டுக்கு மேலே 5 திருவாச்சி இதில் வரும். அதே போல் இதுலேயும் திருவாச்சி வரும். அதே போல் அதில் லாஸ்ட்டில் படியேறி மேலே ஹைட் படியேறி இப்படியே வந்து இதில் போய் லாஸ்ட்டில் இறங்குற மாதிரி. மேலே 44 லிங்கமே இந்த பிளாட்டில் 22, பீடத்தில் 22, இந்த பீடத்தில் 22, 44, கருவறையில் 4, மொத்தம் 48 லிங்கம். இந்த 48 லிங்கத்தில் அந்த 44 லிங்கமே மக்கள் அமாவாசை பௌர்ணமினால் கையால் வழிபடக்கூடியது. பாலபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சு இந்த கோயிலோட வழிபாடே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 48 நாளில் கோரிக்கை நிறைவேற்றி ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு இங்கே இருக்குது. நான் தினந்தோறும் காலையில் 4 மணி நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அந்த பொருட்களுக்கான பதிவு விட்டுருப்பேன். இப்போ பதிவு சொல்லிகிட்டு இருப்பேன். அது யாருக்கு போய் சேருதோ அவங்ககிட்ட வரும். இதுதான். அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பார்த்துக்குங்க. நேரில் வரனால வந்து பாருங்கள். லைவ்லேயும் போட்டுருக்குறேன். லைவில் போட்டால் யாரும் பார்க்குறதும் இல்லை. யூடியூப் சேனலில் போட்டால் நான் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. என்னோட பங்கு நான் 5 வருஷம் ஆச்சு. கரெக்டாக 5 வருஷத்தில் இப்போ வந்து சிவன் என்னை இப்படி புலம்பு வச்சுருக்காரு. என்னமோ நினச்சிட்டு இருக்காரு, என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. இன்னொரு 40 நாள் பார்க்கலாம். ஏதாவது நடத்துவார், அவருக்கு தெரியாத திருவிளையாடல் தான். ஓம் நமச்சிவாய். நம்பர் வந்து 99 43 47 29 39. இந்த நம்பர் தான். நீங்கள் ஜிபேயில் ஏதாவது பண்ணினீங்கனாலும் சரி, அல்லது ஃபோன் பண்ணி பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி. அதே போல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, முன்னாடி நுழைவாயில் கூப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா தெரியும். 2க்கு 2 இல்லை, 24 அடி உயரத்தில் கட்ட வேண்டிய 16 அடி இருக்குது, 18 அடி இருக்குது. 16 அடியா? ஆமாம், 24 அடி உயரத்தில் கட்ட வேண்டியது. அதுக்கு மேலே கம்பி கல் எல்லாம் தேவை. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஓம் நமச்சிவாய். மீண்டும் நாளை வீடியோ பதிவிடுகிறேன். கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா
நெய்க்காரப்பட்டி. பழனிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், சம்மூனிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். மெயின் ரோட்லேயே இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி ஊரை போகுது பார்த்தீங்களா? பைக்கு போகுதா, காரு போகுதா? மெயின் ரோடு தான் கோயில், பார்த்துக்குங்க. 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலோட வழிபாடுகளை ஃபுல்லாக அதை பற்றி பேசுவோம். வழிபாடு பூஜைகள் பண்ணுவோம். தொடர்ந்து அதிகாலை நேரத்தில் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். வழிபாடு நடந்தது. பட் அந்த நேரத்தில் தான் மக்கள்கிட்ட இந்த பொருள்கள் கோரிக்கை கொண்டு போய் சேர்த்து உத்தரவிட்டிருக்கார். அதனால் அந்த பூஜைகள் அதை பண்ணால் இதை பண்ண முடியல, இதை பண்ணால் அதை பண்ண முடியாதனால அந்த வீடியோ பதிவதற்கான நேரம் இருக்கிறதுனால அந்த பூஜை வீடியோவெல்லாம் 40 நாள் முடித்து வரும். அதிகாலை நேரத்தில் பூஜையில் கலந்துக்குங்க. ஓம் நமச்சிவாய.